அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோயில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் திருவெரும்பூர் என்கிற ஊரில் அமைந்துள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஓவர்மலை கோயிலாக திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோயில் இருக்கிறது. இக்கோயின் இறைவன் சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி எறும்பீஸ்வரர் என்றும், அம்பாள் நறுங்குழல் நாயகி, சௌந்தரநாயகி ஆகிய பெயர்களில் வணங்கப்படுகிறார்கள். கோயிலின் தல விருட்சமாக வில்வ மரம் இருக்கிறது. முற்காலங்களில் திருவெரும்பியூர் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் தற்போது திருவெரும்பூர் என அழைக்கப்படுகிறது. தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. தாரகாசுரன் என்கிற அசுரன் தேவர்களை மிரட்டி வந்தபோது பிரம்மதேவரின் அறிவுரைப்படி அனைத்து தேவர்களும் இத்தல சிவபெருமானை வழிபட இங்கு வந்தபோது அசுரர்கள் கண்களில் படாமல் இருக்க தேவர்கள் அனைவரும் எறும்பு வடிவம் எடுத்து சிவபெருமானை வழிபட்டனர் என்றும், அவர்களின் வழிபாட்டை ஏற்ற சிவபெருமான் தாரகாசுரனை வதம் செய்தார் என்றும் கூறுகிறது. எறும்புகளால் வழிபடப்பட்ட இத்தல சிவன் அன்று முதல் எறும்பீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இக்கோயிலின் மூலவரான சுயம்பு லிங்கமான சிவபெருமான் எறும்பு புற்று வடிவில் இருப்பதால் இவருக்கு அபிஷேகங்கள் செய்யாமல் எண்ணெய் காப்பு செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இடதுபுறமாக சாய்ந்தபடி இருக்கும் புற்றுலிங்கத்தின் மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது. ஆனால் சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது லிங்கம் ஒன்றாக இருப்பது போல் காட்சியளிக்கிறது. இதில் வலதுபுறம் இருக்கும் புற்றுப்பகுதி சிவன் அம்சமாகவும் இடதுபுறம் இருக்கும் புற்றுப்பகுதி அம்பாள் அம்சமாகவும் கருதி வணங்கப்படுகிறது. எனவே இந்த புற்று லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்கிற ஒரு பெயரும் உண்டு. தினமும் இக்கோயிலின் பூஜைகளின் போது சுவாமிக்கு படைக்கப்படும் உண்ணத்தக்க நைவேத்திய பொருட்களை எறும்புகள் வரிசையாக வந்து எடுத்து செல்லும் என்றும், இது சிவபெருமானே எறும்புகள் வடிவில் வந்து தரிசனம் தருகிறார்கள். பிரகாரத்தில் மிகவும் உக்கிரமாக இருக்கக்கூடிய சொர்ணகால பைரவர் சந்நிதியும் அதற்கு நேரெதிரே கஜலட்சுமி சந்நிதியும் இருக்கிறது. ஒரே நேரத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவதால் நமது பயங்கள் கவலைகள் நீங்கி நம்மிடம் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை. இங்கிருக்கும் அம்பாள் நறுமணம் வீசும் கூந்தலுடன் இருப்பதால் நறுங்குழல் நாயகி என அழைக்கப்படுகிறாள். இக்கோயிலில் அம்பாளுக்கு தினமும் ஒவ்வொரு வகையான அலங்காரம் செய்யப்படுகிறது. சந்நிதியின் முன்புறம் முன்பு வழிபடப்பட்ட அம்பாளின் சிலை இருக்கிறது. சிவன் கருவறைக்கு முன்புள்ள துவாரபாலகர்களில் ஒருவரின் முகம் கோபமாகவும் மற்றொருவரின் முகம் சாந்தமாகவும் இருக்கிறது. இக்கோயிலுக்கு கோபம் ஆத்திர உணர்வோடு வருபவர்களும் இறைவனை வழிபட்ட பின்பு மிகவும் சாந்தமானவர்களாகிறார்கள் என்பதை இது உணர்த்துவதாக கூறப்படுகிறது. கருவறைக்கு பின்புறத்தில் 2 காசி விஸ்வநாதர் சந்நிதிக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனி சந்நிதியில் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். இவரது பீடத்திற்கு கீழே அருகோண சக்கரம் இருக்கிறது. சுவாமியையும் இச்சக்கரத்தையும் சேர்த்து வணங்குபவர்களுக்கு எத்தகைய தோஷங்களும் தீரும் என்பது திடமான நம்பிக்கையாகும். இக்கோயிலில் பிரம்ம தீர்த்தம், பதும தீர்த்தம், குமார தீர்த்தம், மது தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் உள்ளன. உடல் மற்றும் மனதளவில் மிகுந்த சோம்பல் திறன் கொண்டவர்கள் இக்கோயிலுக்கு வந்து வணங்கினால் அந்த சோம்பல் குணங்கள் முற்றிலும் நீங்கி ஊக்கம் மற்றும் சுறுசுறுப்போடு உழைக்கும் குணம் உண்டாகும். மேலும் வாழ்வில் உண்டாகும் எத்தகைய கஷ்டங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் அவை உடனே நீங்கும் என்பதும் அனுபவம் பெற்றவர்களின் கருத்தாகும். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்யவும்.